வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம would have been, should have been, could have been and might have been இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே would have, could have, should have, might have இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த would have been, could have been, should have been நம்ம பொதுவா if கண்டிஷன்ஸ்ல ஃபோர்த் கண்டிஷனலா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோல நாம இஃப் இல்லாம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இதெல்லாம் பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ should have been அப்படின்னா இருந்திருக்க வேண்டும், இதுதான் அர்த்தம். would have been அப்படின்னா இருந்திருப்பேன், இருந்திருப்பார், இருந்திருக்கும், இந்த மாதிரி மீனிங்ல நம்ம would have been யூஸ் பண்ணுவோம். அண்ட் could have been அப்படின்னா இருந்திருக்க கூடும், இருந்திருக்க முடியும் அப்படி யூஸ் பண்ணுவோம். அண்ட் might have been அப்படின்னா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பாக்குறப்பவே இருந்திருக்க கூடும் அண்ட் இருந்திருக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி மீனிங் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா, நம்ம could have been-ஐயும் might have been-ஐயும் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்லை. சோ இதுல பாத்தீங்கன்னா இரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் எல்லாத்துக்குமே வருதுன்னு பாருங்க. இருந்திருக்க வேண்டும், இருந்திருப்பேன், இருந்திருக்கலாம், இந்த மாதிரி. சோ இந்த இருன்ற மீனிங் எதனால வருது அப்படின்னா அந்த பீன் இதனாலதான் வருது. பொதுவா பி வர்ப் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பி அப்படின்னா இருத்தல், இஸ், ஆம், ஆர் அப்படின்னா இருக்கிறேன், இருக்கிறாள், இந்த மாதிரி மீனிங்ல நம்ம பி யூஸ் பண்ணுவோம். இதே வாஸ், வேர் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தேன், இருந்தால், அந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பீன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பி வர்போடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ அததான் நம்ம இங்க வந்து should have, பொதுவா அந்த have வந்தாலே நம்ம பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதனாலதான் இங்க அது பீன் வந்திருக்கு. இந்த பீன் வந்ததுனாலதான் இங்க வந்து இந்த இரு அந்த மீனிங் இங்க வந்திருக்கு. சோ இருந்திருக்க வேண்டும், இருந்திருப்பேன், இருந்திருக்கலாம், இது காரணம் வந்து இந்த பீன் தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் would have been ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். would have been அப்படின்னா இருந்திருப்பேன், இருந்திருப்பால், இருந்திருக்கும், இதுக்குதான் நம்ம வந்து would have been யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் வர்றப்போ நான் வெளியில காத்திருந்திருப்பேன், ஆனா அவர் வர்றாருன்னு எனக்கு தெரியல. சோ நான் வெளியே காத்திருந்திருப்பேன். சோ நான் அப்படிங்கறதுனால I would have been waiting. So I would have been waiting outside when he came. ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு but I didn't know that he was coming. உங்க பர்த்டே அன்னைக்கு அவர் அங்க இருந்திருப்பார், ஆனா அன்னைக்கு பாவம் ஒரு உடம்பு சரியில்லை. சோ அவர் இருந்திருப்பார் அப்படின்றதுனால he would have been there. அவர் அங்கே இருந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு he would have been there for your birthday, but he was sick. அடுத்து நாம might have been இத பத்தி பார்க்கலாம். சோ might have been அப்படின்னா இருந்திருக்கலாம். நான் வீடு முழுவதும் தேடினேன் ஆனா அம்மா இல்லையே அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள தானே தேடினேன், வெளில பாத்தியா, கொல்லை பக்கம் பாத்தியா நம்ம கேட்போம் இல்லையா. சோ கொல்லைப்புறத்தில் இருந்திருக்கலாம். சோ வீடு முழுவதும் தேடினேன் அப்படின்னா searched the whole house, but mom was not there. அதுக்கு ஆன்சரை நம்ம சொல்றப்ப she might have been in the backyard. கொல்லை பக்கம் இருந்திருக்கலாம், she might have been in the backyard. ஏதோ ஒரு பழைய விஷயத்த சொல்றப்ப நீங்க கூட அதை பத்தி கேள்விப்பட்டு இருந்திருக்கலாம், அறிந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அறிந்திருந்திருக்கலாம் அப்படிங்கறதுல இருந்திருக்கலாம்னு சொன்னாலே நம்ம might have been இல்லையா. அறிதல் அப்படின்னா aware, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா aware. So you might have been aware of it. அடுத்து நாம could have been பத்தி தெரிஞ்சுப்போம். So could have been அப்படின்னா இருந்திருக்க கூடும், இருந்திருக்க முடியும். சோ அவர் இன்னும் கூட சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க முடியும். சோ அவரு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க முடியும். அதுல பாருங்க இன்னும் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லையா. இந்த இன்னும் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணுவோம். சோ அதனாலதான் நம்ம மோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம், இப்ப இருக்கிறதை விட. சோ அதனாலதான் இங்க கம்பேரிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்றோம். சோ he could have been more successful, but he didn't get opportunities. அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கறதுதான் நம்ம he didn't get opportunities அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே கவனிச்சீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இன்னும் இப்படி நடந்திருக்கும் ஆனா அப்படி நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம். So he could have been more successful, but he didn't get opportunities. அதே மாதிரி ஒரு பொருளை சமைச்சிட்டீங்க, சாப்பிட்டு பாக்குறப்ப நல்லாதான் இருக்கு, ஆனா கூட இது இன்னும் நல்லா இருந்திருக்க கூடும் நீ சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ இன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு நாம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்றோம். So the taste could have been better
but you didn't add a few ingredients. பழைய விஷயம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். நான் மட்டும் அன்னைக்கு பேசியிருந்தா விஷயம் வேற மாதிரி போயிருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ விஷயம் வேற மாதிரி இருந்திருக்க கூடும், ஆனா நான் அதிகம் பேசாம விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So the things would have been different, but I didn't talk much that day. நான் அமைதியா இருந்ததுனால போச்சு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு the things could have been different, but I didn't talk much that day. இப்போ நாம should have been பத்தி தெரிஞ்சுக்கலாம். should, must எப்படின்னாலே வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இருந்திருக்க வேண்டும், அது ஒரு நல்ல பார்ட்டிப்பா, ஒரு பெரிய பார்ட்டி, நீ என்னோட இருந்திருக்க வேண்டும், இருந்திருந்தா நான் இன்னும் கூட என்ஜாய் பண்ணிருப்பேன், ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா? It was a great party, you should have been there with me. அதே மாதிரிதான் இப்படி ஆயிடுச்சு, நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டும், கவனமா இருந்திருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். சோ இருந்திருக்க வேண்டும் சொல்றதுக்கு தான் should have been. சோ இன்னும் பாத்துக்கோங்க, அதனாலதான் நம்ம கம்பேரிட்டிவ் யூஸ் பண்றோம். சோ more, so you should have been more careful. இப்போ நாம should have been, could have been, would have been, might have been இதெல்லாம் passive voiceல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க ஒரு சென்டென்ஸ்ல should have, would have, could have, might have இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றப்ப நம்ம should have been, would have been, might have been இதையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. you should have asked my permission. நீ என்னுடைய பெர்மிஷனை கேட்டிருக்க வேண்டும். சோ இத பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றப்போ இந்த மை பெர்மிஷன்ங்கிற ஆப்ஜெக்ட நம்ம சப்ஜெக்டா கொண்டு வந்துரும். அதே மாதிரி should have எடுத்துட்டு should have been போட போறோம் அண்ட் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள யூஸ் பண்ணுவோம். பொதுவா இந்த மாதிரி should have ஓடையே நம்ம எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால பெருசா இங்க ஒன்னும் சேஞ்சஸ் இருக்காது. சோ மை பெர்மிஷன் இதுதான் சப்ஜெக்ட் ஆக போகுது. should have எடுத்துட்டு should have been போட போறோம். சோ மை பெர்மிஷன் should have been asked. என்னுடைய பெர்மிஷன் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி I would have bought some bread. நான் கொஞ்சம் பிரெட் வாங்கி வந்திருப்பேன். சோ some bread என்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆக போகுது. would have எடுத்துட்டு நம்ம would have been போட போறோம் and bought அதுவே தேர்ட் ஃபார்ம் தான். சோ bought இங்க இருக்கு. some bread would have been bought. bread வாங்கப்பட்டிருக்கும். அடுத்தது could have வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he could have finished the project in a week. அவரு ஒரு வாரத்துல இந்த ப்ராஜெக்ட முடித்திருக்க முடியும். அவரால் இந்த ப்ராஜெக்டை ஒரு வாரத்தில் முடித்திருக்க முடியும். சோ இத நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ங்கிற ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்கோம். could have எடுத்துட்டு could have been யூஸ் பண்ணிருக்கோம் and finished, finish, finished and finished தேர்ட் ஃபார்ம் finished தான். So the project could have been finished in a week. இந்த ப்ராஜெக்ட் ஒரு வாரத்தில் முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் could have been finished in a week அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி might have வச்சு ஒரு எக்ஸாம்பிள். she might have broken the glass. இந்த கிளாஸ அவள் உடைத்திருக்கலாம். இத பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த கிளாஸ் என்ற ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்கோம். might have எடுத்துட்டு might have been யூஸ் பண்ணிருக்கோம். and third form broken தான். break, broke, broken. third form broken தான். so the glass might have been broken by her. இந்த கண்ணாடி அவளால் உடைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம கிளாஸ், the glass might have been broken by her அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வீடியோல நாம should have been, would have been, could have been and might have been இதையெல்லாம் கண்டிஷனல்ஸோட எப்படி யூஸ் பண்றது அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது இது ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இஃப் கிளாஸ்ல ஃபோர்த் கண்டிஷனலா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.